வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே யானை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அந்த காலத்தில் அரண்மனைகளில் யானைகள் வளர்க்கப்பட்டது, போர்க்களங்களில் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா விவசாயத்தில் கூட யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கோவில்களில் யானைகள் வளர்க்கப்படுது, பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள். அதற்கான இருப்பிடம் இது கிடையாது. அதனுடைய உணவு முறையும் பார்த்திங்கன்னா வேறு. ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் யானை அப்படிங்கிறது நடக்கும், இவ்வளோ கிலோ டன் உணவை எடுத்துக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே மாற்றி மனிதர்களுக்கு நடுவில் அந்த யானைகள் வளர்க்கப்படும் பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காடுகளில் பார்த்திங்கன்னா யானைகள் ரொம்பவே சுதந்திரமாக இருக்கும். அதற்குன்னு ஒரு வலசை பாதையை வச்சிருக்கும். உணவு தேடி அதுக்காக மட்டுமே ஊருக்குள்ளேயும் வரும். காடுகளை நம்ம அதிகப்படியாக இப்போ ஆக்கிரமிப்பு செஞ்சிட்ருக்கிறதுனாலையும் யானைகள் ஊருக்குள்ளே வந்து மக்களை தொந்தரவு பண்ணிட்டும் இருக்குது. காடுகளை காப்பாற்றுறதுக்கும் காட்டு மிருகங்களை காப்பாற்றுறதுக்கும் அரசாங்கம் பல முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு முயற்சியாக பயிற்சி கொடுக்கப்பட்ட யானைகளை வச்சு கும்கி யானைகளாக உருவாக்கி காடுகளிலிருந்து ஊருக்குள்ளே வர யானைகளையும் விரட்டி காட்டுக்குள்ளேயே அணைச்சிட்டும் இருக்காங்க. அதே அரசாங்கம்தான் வீடுகள்லையும் கோவில்கள்லையும் யானைகளை வச்சிருக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. மதம் பிடிச்சா யானையோட குணம் மாறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்போ மதம் பிடிக்கும், எப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நிறைய கோவில்களில் யானைகளை புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை இருக்குது. அதே போல் ஆசீர்வாதம் கூட சில இடங்களில் யானைகள் பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய கோவில்களில் பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய கோவில்களில் யானைகள் ஆசீர்வதிக்க அனுமதிக்கப்படுது. அதே போல் யானைகளை தொந்தரவு செய்யும் விதமாக நிறைய பேர் புகைப்படங்களும் எடுக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் அவங்களுக்கு தெரியறதில்ல. எப்போவுமே யானைகள் ஒரே மாதிரியான குணத்தோடு இருக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துமாக இருக்குது. காட்டு யானைகள் ஊருக்குள் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. ஆனால் காட்டில் இருக்க ஒரு யானையை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நாம் அதுங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் அப்படின்னு நடத்தப்பட்டு இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. அதற்கான தனியாக ஒரு கேம்ப்பு மாதிரி போடாமல் அந்தந்த ஊர்கள்லேயே கொஞ்ச நாட்கள் யானையை அதோட இஷ்டத்துக்கு அது விருப்பப்படி அதுக்கு பிடிச்ச உணவை கொடுத்து அதற்கு ஒரு புத்துணர்வு காலம் அப்படிங்கிற இடைப்பட்ட காலத்தை ஒதுக்கி யானைகளை நம்ம பராமரிக்கலாம். குறிப்பாக கோயில் யானைகளை. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மிருகங்களோட சுதந்திரத்தில் நாம் தலையிட்டோம் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் மனித சமுதாயத்துக்கு பேராபத்தாக முடியும். சிந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.